ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ரெஸ்லிங் டாண்டர்ஸ். இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சம்மர்ஸ்லாம் 2025 நைட்டோட ப்ரிவியூ பார்த்தலாம். மேட்ச் கார்டு, ப்ரெடிக்ஷன், பெட்டிங் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணி விடுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீட்டாக அப்படி வரும். ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள மூணு ஆல்ரெடி நைட் ஒன்னோட ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் பெட்டிங் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி போட்டிருக்கோம். காலில் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நைட்டு எப்போ ஸ்டீம் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ வர மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஆகும். மண்டே 4:30 வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும்ன்றதை சொல்லியிருக்காங்க. 4 மணிக்கே அசம்பிள் ஆயிருங்க, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போகிற ஏவிலேருந்து முன்ன பின்ன வந்து பார்த்தீங்கன்னா ஆக தான் செய்யும். கரெக்டாக 4:30 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீமிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவுட் சைட் த யூஎஸ் நடக்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்குது. ஸோ யூஎஸ்லேயே நடத்தியிருந்தாங்கன்னா ஸோ இப்போ கண்ட 5:30 வந்து ஸ்டீமிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. யூஎஸ்க்கு வெளியே நடக்கிறனால கொஞ்சம் டைமிங் டிஃபர் ஆகுது. இதுதான் நைட் ஒன்னுக்கும் நைட் 2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேட் மாதிரி தான் சேஞ்ச், மற்றபடி டைமிங் எல்லாம். நைட் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மேட்சஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நைட் 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா 6 மேட்சஸ், மொத்தமாக சம்மர்ஸ்லாமுக்காக 12 மேட்சஸ் கிட்ட புக் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, 6ல் வந்து பார்த்தீங்கன்னா 6மே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் மேட்ச் தான். 6மே வந்து சாம்பியன்ஷிப் மேட்சாக தான் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ மென்ஸ்க்கான WWE டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ ஒயிட்ஸுக்கு அவங்களுடைய டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை நம்மளுடைய ஆண்ட்ரே ரே ஃபினிக்ஸ், ஃபேக்ஷன், DIY, ஸ்ட்ரீட் ஃபார்விட், மெஷின் கன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. இது ஒரு TLC லேடர் மேட்சாக இருக்க போதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த பெட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரால் கோத்ரூ பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே ரே ஃபினிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டாமினன்ஸாக இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருக்கிற ஒயிட்ஸுக்கு பயங்கர அண்டர் டாகாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல ப்ரெடிக்ஷன்ஸும் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆண்ட்ரே ரே ஃபினிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி என்னோட ஒப்பீனியனாக அதை தான் இருக்க போகுது. ஏன்னா இப்போ கண்ட ஆண்ட்ரேயும் ரே ஃபினிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லெவலான புஷ்ஷும் வந்து பார்த்தீங்கன்னா WWE கொடுக்குறாங்க. இவங்களோட டேக் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பர்ன்ற மாதிரி இல்லைனாலும் இப்போ ஓகே, இந்த டேக் டீமும் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆகிக்கிறாங்க. மேட்ச்சுக்கு நான் ஒரு விஷயம் ஷூரிட்டியாக கொடுத்துட்டேன். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா திரையரங்கத்தையே வந்து பார்த்தீங்கன்னா செதற விட போது ஷோ ஸ்டீலராக இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா TLCன்னு இந்த மேட்சை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 டேக் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக ஷோ ஸ்டீலராக இருக்க போது, பேங்கராக இருக்க போது. மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ விமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ பெக்கி லிஞ்ச் அவங்களுடைய டைட்டில் நம்மளுடைய லைரா வெல்கரியா கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்சோடைய பெட்டிங் ஆர்ட்ஸ் பார்த்தோம்னா ஸோ இந்த இடத்துல பெட்டிங் ஆர்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம கோத்ரூ பண்ணும்போது ஒரு விஷயம் உண்மை, லைரா வெல்கரியா பயங்கர டாமினன்ஸோட ஃபேவரேட்டியாக இருக்காங்க. இந்த இடத்துல சாம்பியனாக இருக்கிற பெக்கி லிஞ்ச் பயங்கர அண்டர்டாகாக தான் இருக்காங்கன்னு சொல்லணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைரா வெல்கரியாவுக்கு 70% மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் கோட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் ரீடைன் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா ஸோ பெக்கி லிஞ்சோட டைட்டில் ட்ரெயினை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஒரு டீசெண்டான டைட்டில் ட்ரெயின் பண்ணுறாங்க. பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கணும். ஆல்ரெடி லைரா வெல்கரியா இருந்த டைட்டில் தான். ஸோ அது இப்போ பெக்கி லிஞ்ச் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ லைரா வெல்கரியாவை கம்பேர் பண்ணும்போது பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணுறாங்க இந்த சாம்பியன்ஷிப் ட்ரெயினை. 2 பேருமே பெஸ்ட்டு ஒஸ்ட்டுலாம் சொல்ல முடியாது. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் பெக்கி லிஞ்ச் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். பெக்கி லிஞ்சோட டைட்டில் ட்ரெயின் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ லைரா வெல்கரியா கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய டைட்டில் ட்ரெயின் நல்லா தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணிடுவாங்கன்றது எனக்கு தோணுது. 3வது மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ மென்ஸ்க்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். டாமினிக் மிஸ்டீரியோ ஒரு டைட்டில் நம்மளுடைய AJ Styles கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. இந்த மேட்சோட பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக தான் இருக்கும். டாமினிக் மிஸ்டீரியோ தான் பயங்கர ஃபேவரேட்டியாக இருக்காங்க. ஸ்பெகுலேஷன்ஸும் அதை தான் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ வின் பண்ணுவாருன்றதை சொல்லியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று, டாமினிக் மிஸ்டீரியோ வின் பண்ணுற பட்சத்துக்கு AJ Styles க்ளீனாக தோக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. ஸோ AJ Styles எப்படி க்ளீனாக தோக்க வைக்க மாட்டாங்க, ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக தோக்க வைக்க மாட்டாங்க. AJ Styles ஜெயிப்பார். ஸோ ஜெயிச்சாங்கன்னா அது ஒன்றும் கிடையாது. 2 இது நடக்கும். ஒன்று, AJ Styles ஜெயிப்பார். இல்லைனா இந்த இடத்துல டாமினிக் மிஸ்டீரியோ AJ Stylesஸை க்ளீனாக தோக்கடிக்க மாட்டார். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுவார். பட் AJ Stylesஸை க்ளீனாக தோக்கடிக்க மாட்டாருன்றது தான் என்னோட ஒப்பீனியன். 4வது மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸோ மென்ஸ்க்கான யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். நம்மளுடைய சோலோ சிக்காவா அவருடைய டைட்டில் நம்மளுடைய ஜேக்கப் ஃபார்ட் கூட டிஃபெண்ட் பண்ணுறாரு. இந்த மேட்சோட பெட்டிங் ஆர்ட்ஸ் பார்த்தோம்னா இந்த இடத்துல சோலோ சிக்காவா தான் பயங்கர ஃபேவரேட்டியாக இருக்கார். ஜேக்கப் ஃபார்ட்டும் அண்டர்டாகாக தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க 2 பேருக்கும் பெட்டிங் ஆர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிமிலராக தான் இருக்குன்னு தான் சொல்லணும். பட் இப்போ வரைக்கும் லீடிங்கில் சோலோ சிக்காவா தான் இருக்கார். ஸ்பெகுலேஷன்ஸும் சோலோ சிக்காவா ரீடைன் பண்ணிடுவாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபார்ட் தான் ஜெயிக்கணும்னு தோணுது. ஏன்னா இந்த இடத்துல சோலோ சிக்காவோட டைட்டில் ட்ரெயின் பெரிய லெவலில் இம்ப்ரெசிவாகவே இல்லை. ஸோ அவர் இப்போ தான் சாம்பியன் ஆயிருக்காரு. ஸோ அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் கொஞ்சம் இம்ப்ரெசிவாகவே இல்லை. ஸோ ஜேக்கப் ஃபார்ட் கிட்ட கொடுத்துடலாம். அவர் சாம்பியனாக இருக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. நல்லா டைட்டில்லாம் டிஃபெண்ட் பண்ணி நல்லா தான் வச்சுருந்தாரு. என்ன பொறுத்த வரைக்கும் ஜேக்கப் ஃபார்ட்டும் ஜெயிப்பாருன்னு எனக்கு ஜெயிக்க வச்சா நல்லா தான் இருக்கும். WWE பண்ண மாட்டாங்க. ஸோ 5வது மேட்சை பொறுத்த வரைக்கும் WWE வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச், விமன்ஸ் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ நியோமி அவங்களுடைய டைட்டில் ரியா ரிப்ளே அண்ட் ஆல்சோ USK கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்சோட பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல யார் ஃபேவரேட்டியாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நியோமி தான் பயங்கர ஃபேவரேட்டியாக இருக்காங்க. அண்டர் டாக்னு பார்க்கும்போது இந்த இடத்துல USK தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அண்டர் டாகாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த மேட்சோட பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியோமிக்கு சாதமாக இருந்தாலும் ஸோ ப்ரெடிக்ஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல ரியா ரிப்ளே இல்லைனா USK 2 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்னோட ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நியோமி வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. ஏன்னா இந்த மேட்சை மல்டிபிளாக புக்
பண்ணும்போதே தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம நியோமியை காப்பாற்றணும் தான் பார்க்குறானுங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ நியோமியை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரைக்கும். அண்ட் ஆல்சோ மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ 6th மேட்சை பொறுத்த வரைக்கும் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ ஜான் சீனா அவருடைய டைட்டிலில் நம்முடைய கோடி ரோட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. பெட்டிங் ஆட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கு ஃபேவராக தான் வந்திருக்கு. இந்த இடத்துல ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்டாகாக தான் இருக்காங்க. பெரிய டிஃபரன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் லீடிங்கில் இருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல ஸ்பெகுலேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோடி ரோட்ஸ் ஒரு ஹீல் டர்ன் பண்ணுவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நானும் அதான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவை இன்னும் லாஸ்ட் ஃபேஸில் ஜான் சீனா அவருடைய லாஸ்ட் ஃபேஸில் இருக்காரு. இன்னும் ஒரு 2 மாதம் அவரை கொஞ்சம் ஃபேஸாக வச்சு புஷ் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இந்த சம்மர் ஸ்லாமில் நம்ம ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸாக மாறிடுவாருன்னு தோணுது. சப்போஸ் அவர் ஃபேஸாக மாறணும்னா இந்த இடத்துல சாம்பியன்ஷிப்பை தோத்தே ஆகணும். சாம்பியன்ஷிப்பை தோத்து கோடி ரோட்ஸ் ஹீல் டர்ன் பண்ணால் இந்த இடத்துல நல்லாவே இருக்கும். இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் ஹீல் டர்ன் பண்ணுற பட்சத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆயிடுவார். அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் ஹீல் டர்ன் பண்ண மாதிரி ஆயிரும். சாம்பியன்ஷிப்பும் வின் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ ராக்கோட கை கோர்த்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிடுவார். சப்போஸ் அவர் வின் பண்ணுற பட்சத்துக்கு அந்த இடத்துல ஒரு ஹீல் டர்ன் வந்து கோடி ரோட்ஸ் பண்ணுவாருன்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ ரெண்டு சாய்ஸ் சொல்கிறேன். ஸோ ஒன்று ஜான் சீனா சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட்டைன் பண்ணிடுவார். இல்லைனா இந்த இடத்துல நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆகி ஹீல் டர்ன் பண்ணுவாருன்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஸ்பெகுலேஷன்ஸ் நிறையா போயிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ ஒருத்தர் மணி இந்த பேங்கை வேறு வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு இன்ஜுரியா இல்லை ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்கானுங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நைட் 1 அந்த சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குதுல சிஎம் பங்க் வர்சஸ் குந்தர் மேட்ச், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இன் பண்ணுவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நம்ம தலைவன் ட்ரிபிள் ஹெச் என்ன சம்பவம் பண்ண காத்திருக்காருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. அண்ட் ஆல்சோ ஹேங் அண்ட் கமெண்ட்ரின்ற சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்கமிங் வீடியோஸ்லாம் நிறையா போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் மார்வல்ன்ற மாதிரி கண்டென்ட்ஸ் நிறையா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க. என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துன்னே இருக்கும். என் ஸ்க்ரீனில் 2 அப்டேட் வீடியோ கொடுக்குறேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.